உங்களுக்கும் உதயநிதி சாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது எத்தனை வருஷம் நட்பு அப்படிங்கறதும் நிறைய இடங்கள்ல வந்து நாங்க வந்து பார்த்திருக்கோம். ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. ஏதோ ரெட் ஜெயின்ட்க்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நடந்தது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கேட்குறீங்க. எஸ், ஐ ஹேட் அ மேஜர் ஆல்ட்ரிகேஷன் வித் ஒன் பர்டிகுலர் பர்சன் இன் ரெட் ஜெயண்ட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. வட்டிக்கு வாங்கி வேர்வை சிந்தி, நாங்களாம் ரத்தம் சிந்தி, நாங்களாம் வந்து படம் எடுத்து ஒரு படத்தை கொண்டு வந்தால் நீங்கள் பாட்டு வந்து தள்ளி வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? நீங்கள் தான் வந்து ஏதோ குத்தகை எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். பாவம், அவரும் 65 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காரு மார்க் ஆண்டனிக்கு. அவர் வந்து செப்டம்பர் 15ன்னு 1.5 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் விநாயகர் சதுர்த்தி வருதுன்ட்டு. இல்லை நீங்கள் தள்ளி வாங்க, வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கடுப்பாயிடுச்சு. எனக்கு இருக்குனா இல்லை கிறுக்கு இந்த தேதியில் வான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல? அவர் வந்து காசு வந்து வெளியில் கடன் வாங்கி படம் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ ரிலீஸ் பண்ணாருன்னு அவருக்கு தெரியும். நீ ரிலீஸ் பண்ணு, நானும் ரிலீஸ் பண்ணுறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டோம் எந்த படத்துக்கு வரணுன்றது. நீங்கள் யார்? நீங்கள் என்ன, நீங்கள் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணி நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? நான் சும்மா இருந்தேன்னா படம் ரிலீஸ் ஆகிருக்காது அன்னைக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், ரத்தனத்துக்கு கூட வந்து பிரச்சனை வரும். கண்டிப்பாக வந்து வேணும்னே ஒரு வேட்டு வைப்பாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது வைப்பாங்க. யாருக்கும் தைரியம் கிடையாதுங்க, இது சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. மறுபடியும் வந்தாலும் வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரத்தனம் 26க்கு கண்டிப்பாக மறுபடியும் வந்தாலும் வரும். மறுபடியும் அந்த சண்டைக்கு நான் ரெடி. இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த படம் பண்ணலாம், அந்த படம் பண்ணலாம், இங்கிட்டு பண்ணலாம், அடுத்த படம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? சினிமா வந்து என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மற்றவங்களோட வைத்தறிச்சலை நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெருசாக அடிக்கும் ஒரு நாள். அது விளங்காது. நாசமா போயிருவீங்கடா. போய் கேளுங்க, 4 தியேட்டர் வந்து மூடி கிடக்கு திருச்சியில். அந்த திரையரங்க உரிமையாளர்களை போய் கேளுங்க எதுக்காக மூடினாங்க, என்ன ரீசனுக்காக. உட்லண்ட்ஸ் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது. உட்லண்ட்ஸ் தியேட்டரில் வந்து போய் கேளுங்க. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய். ஸோ வெள்ளத்தில் நடந்தது வந்து இன்றைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், வெள்ளத்தில் நடந்தது திரும்ப நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் மாதம் அவங்களுக்கு தான் கேவலம். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆனால் நீங்களாம் வந்து என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து அதுக்கப்புறமும் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜிஎன்ஜெட்டி ரோட்டில் நீங்கள் ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லி 4000 கோடின்னு சொல்றீங்களா? அந்த 4000 கோடி பண்ணீங்களா? என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா? நம்ம நாட்டுல நடக்கிற கொடுமையை பத்தி தான் நான் பேசுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆர் கண்ட்ரி கோஸ் பை த பாலிசி ஒன் டேக்ஸ் ஒன் இந்தியா. அது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் டபுள் டாக்ஸேஷன் பண்றீங்க? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் யாருமே வந்து அதை குத்தம் சொல்ல, ஏன் யாருமே வந்து எடுத்து சொல்ல மாட்டீங்களான்னு? 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் 8% லோக்கல் பாடி டேக்ஸ், 2 டாக்ஸேஷன் நீங்கள் எடுக்கவே கூடாது. முதல்ல ஒன்று 8% எடுக்கணும், இல்லை 18% எடுக்கணும். 26% நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா காஷ்மீரில் கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். ஏன்னா நாங்கள் வந்து குறைங்கன்னு சொல்லல,
நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறோம். அரசாங்கம் வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது முதல்ல. அது இட்ஸ் அகேன்ஸ்ட் த லா. 1 tax 1 Indiaன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி 2 taxாக வாங்க முடியும்? ஆக மொத்தம் 2 குத்து. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனேன். உன் கையை தரோளமா குத்துனேன். இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அதை கேட்டு. ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா யாரு கரெக்டா போடணுமோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏன் வாங்கக்கூடாது? உங்க காசு தானே அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன அவங்க வீட்டு காசா கொடுக்குறாங்க? நக்கல்யா அவனுக்கு. அவங்க என்ன சம்பாதிச்சு உழைச்சி வயலில் இறங்கி 5 வருஷம் into 365 நாள் வேலை செஞ்சு உழைச்ச காசை வாங்குறாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதான் சொல்கிறேன், உங்கள் பணங்க அது. அது உண்மையிலேயே உங்கள் பணம் தான். அவங்க எங்கிட்ட இருந்து சம்பாதிச்சாங்க? எப்படி சம்பாதிச்சாங்க? எப்படி சொல்லுங்கள். இதுதான் புரியாத புதிராக இருக்கு. நீங்கள் ஒரு கார் வச்சுக்கலாம், ஒரு வீடு வச்சுக்கலாம், ஏன் மிஞ்சி போனால் இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கலாம், ஒரு பீச் ஹவுஸ் வச்சுக்கலாம், எல்லாம் ஒரு கொடைக்கானல்ல ஊட்டியில் ஒரு இன்னொரு வீடு வச்சுக்கலாம். நீங்கள் வரிசையாக வந்து 50 வீடு, மலேசியாவில் வந்து ஒரு இடம், சிங்கப்பூரில் ஒரு இடம், இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. தலைவர் அவர்களே, தலைவர் மட்டுமல்ல, நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. இந்த பிறவி உங்களுக்கானத பிறவி. உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம். நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பயல. நான் மானம் உள்ளவன்டா. எனக்கு என்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு மன்னா முதல் சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. ராஜராஜ சோழனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததை போல இந்த கழகாட்சி கட்டி முடிப்பதற்கு என் தளபதிக்கு துணையாக இருந்தது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாக. இல்ல அந்த 2 இருக்கு. இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.